விஜய் சொன்ன குட்டி கதை யாரை சொன்னார் என்று தெரியுமா? தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாமல்லபுரத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய தாவேக தலைவர் விஜய் தொடக்கத்தில் பேசிய போது, இது ஒரு அன்பான தருணம், அழகான தருணம், அன்பும் கருணையும் தானே அனைத்திற்கும் அடிப்படை. தமிழ்நாட்டு மண்ணும் தாயன்பு கொண்ட மண். பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் என அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடும் மண். வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறு என்றாலும் எல்லோரும் ஒன்றுதானே. கட்சி தொடங்கியதும் கடவுள் நம்பிக்கை உண்டு என அறிவித்தது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கைதான் மத நல்லிணக்கத்தை விதைக்கும், மற்றோரின் நம்பிக்கையை மதிக்க கற்றுத்தரும். நம்பிக்கை குறித்த பலத்தை பற்றி சொல்ல பைபிளில் ஏராளமான கதைகள் உண்டு. நம்பிக்கை குறித்த பலத்தை பற்றி சொல்ல பைபிளில் ஏராளமான கதைகள் உண்டு. ஒரு இளைஞனுக்கு எதிராக சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு பாழும் கிணற்றில் தள்ளிவிட்ட கதை உண்டு. அந்த இளைஞர் மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி துரோகம் செய்த சகோதரர்களை மட்டுமல்ல, நாட்டையும் காப்பாற்றினார். அந்த கதை யாரை பற்றிய கதை என்று நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு பெரிய எதிரிகளையும் நாம் வெல்லலாம் என்ற உறுதியை அந்த கதைகள் நமக்கு கற்றுத் தருகின்றன. மக்களை மானசீகமாக நேசிப்பவர்கள் நிச்சயம் ஜெயிப்பார்கள். சமூக சமய நல்லிணக்கத்தை காப்பதில் 100% உறுதியாக இருப்போம் என உறுதியளிக்கிறேன். மதசார்பற்ற சமூக நீதி பாதையில் பயணிப்போம். கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளி நம்மை வழி நடத்தும். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இவ்வாறு அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நபர் பைபிளில் வரக்கூடிய ஜோசப் என்பவர்தான்.